ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் கொடைக்கானல் டே 2 தான் பார்க்க போகிறோம். டே 1 நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா உங்களுக்கு ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் டே 1ஓட லிங்க் தரேன். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோ புரியும். இப்போ நம்ம ஃபேமிலி பங்களா தான் பார்த்துட்ருக்கோம். இது 10 பேர் வரைக்கும் ஸ்டே பண்ணலாம். இதில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி இங்கே ஸ்டே பண்ணலாம். இது வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டு இதை எடுத்து நான் போடுறேன் உங்களுக்காக. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்களும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற அந்த 2 ரூம் தான் நாங்கள் ஸ்டே பண்ணது. மேலே கார் பார்க்கிங் அங்கே இருக்குது. இது கார்டன். அப்புறம் இந்த பக்கம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூமு எல்லாமே இருக்கும். இந்த கார்டனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ டைமில் ப்ளே பண்ணிக்கலாம் முடியும். சில்ட்ரன்ஸ் வந்தாங்கனாலும் விளாட ஈஸியாக இருக்கும். அது ஹால் பார்த்துருப்பீங்க. இது பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் இருக்குது. மொத்தம் இந்த பங்களாவில் பார்த்தீங்க அப்படின்னா 4 பெட்ரூம் இருக்குது. மேலே 2, அண்டர் கிரவுண்டில் 2 இருக்குது. வாங்க பார்க்கலாம். இது மேலே பெட்ரூம். எல்லா பெட்ரூம்லேயும் அட்டாச் பாத்ரூம் இருக்குது, கப்போர்ட் இருக்கும், மிரர் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி பால்கனியும் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. இங்கே இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. நமக்கு ரூமும் பார்த்தோம்னா நல்லாவே இருக்குது. அவரும் ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. நமக்கு என்ன சொல்கிறது, நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. வெளியூர் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலே ஆகல, அந்தளவுக்கு இருந்தது. ஆனால் நைட் டைம் சரியான குளிர். இப்படி வெளியே நிற்கவே முடியாது. இந்த மாதிரி பகல் டைமில் வேணால் நம்ம இப்படி சூரியனை பார்த்துட்டு அப்படி வெளியே நின்றுக்கலாம். கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்கவும் லொக்கேஷன்லாம் நல்லாயிருக்கும். நைட்லாம் இப்படி வெளியே நிற்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், பயங்கரமாக குளிரும். நம்ம எல்லாம் சொட்டர் எல்லாம் போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நிற்கலாம், கொஞ்ச நேரம் நிற்கலாம், நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா கிச்சன்லாம் இருக்குது. நம்ம திங்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம இங்கேயே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்மளே சமைச்சு நம்மளே கூட சாப்பிட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே பார்த்த மாதிரி கீழேயும் பார்த்திங்கன்னா இது அண்டர் கிரவுண்டு. இதுலேயும் அதே மாதிரி பெட் இருக்குது, கப்போர்ட் கொடுத்துருப்பாங்க, மிரர் இருக்குது, அட்டாச் பாத்ரூம் இருக்குது. எல்லா திங்ஸுமே இதில் வச்சுக்க முடியும். இது சின்ன கப்போர்டு, அது பின்னாடி பெரிய கப்போர்டு இருக்குது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. விண்டோ நல்லாயிருக்கும். விண்டோவில் ஒரு வியூ லைட்டாக இருக்குன்னு வைங்களேன், அவ்வளோதான். இங்கே ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் நல்லா க்ளீனாகவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, க்ளீனாகவே இருக்குது. சேம் நம்ம மேலே பார்த்த மாதிரி இங்கே ஒரு நல்ல லென்த்து கப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 2 பக்கமுமே கப்போர்டு, நிறைய திங்ஸ் வச்சுக்க முடியும். இங்கே ரூம் நீட்டாக இருக்குது. இது கீழே அண்டர் கிரவுண்ட்லேயே இன்னொரு ரூமு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 2 ரூம் இருக்குது, மேலே 2 ரூம் இருக்குது. அண்டு மேலே ஒரு ஹாலு, கீழே ஒரு கிச்சன் இருக்குது. இதுதான் இந்த ரூம், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸோடு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரூம் கண்டிப்பாக நல்லாயிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா 10 பேர் 5 பேர் அப்படிங்கிறப்போ நமக்கு இந்த ரூம் நல்லாவே இருக்கும். ஏன்னா 4 ரூம் இருக்குது, 4 பெட்ரூம் இருக்குது, அண்ட் ஒரு ஹால் இருக்குது. நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக பேசிகிட்டு விளாடவே முடியும். இங்கே வெளியே கிரவுண்ட் இருக்குது, விளாட்லாம், நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். இந்த பக்கம் கிச்சன் இருக்கா. இந்த ஸ்டெப்ஸ் தான் பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கு. அதாவது நம்ம கீழே இறங்கி வந்தோம் அண்டர் கிரவுண்டில் இந்த மாதிரி ரூமு, சேம் இதே மாதிரியே மேலே நமக்கு இருக்குது, அவ்வளோதான். இந்த ரூமோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நியர் 4000 பக்கமாக வருது. நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் புக் பண்ணணுன்னா புக் பண்ணிக்கோங்க. அமௌண்ட்டு ஹோட்டலில் பே பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற பிளேஸ் எங்கே அப்படின்னா கொக்கர்ஸ் வாக். நான் ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்துவிட்டோம். இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா கூகுள் மேப்பு கொஞ்சம் அதோட திறமையை காட்டுச்சு. எப்படின்னா அதாவது மேலே லெஃப்ட் சைடு மேலே ஏறணும் நாங்கள். ஆனால் கூகுள் மேப்பில் நேராக தான் போக சொல்லிச்சு. நேராக பார்க்குறோம் அப்படின்னா அந்த இடமே இல்லை. அப்புறம் ஆளுங்கிட்ட தான் கேட்டுட்டு, அங்கே இருந்தவங்ககிட்ட கேட்டுட்டு கரெக்டான ரூட் வந்தோம்.
இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க, அதாவது டிக்கெட் வாங்கிட்டு தான் விட்றாங்க. டிக்கெட் ப்ரைஸ் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த இடம் வந்து நாங்கள் வந்தப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருந்தது, அதனால் எங்களுக்கு சரியாக வியூ கிடைக்கல. மிஸ்ட் இல்லாதப்போ வந்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வியூ கிடைக்கும். இருந்தாலும் நமக்கு மிஸ்ட்டு பார்க்குறதுக்குன்னே இங்கே வந்தோம்னு வைங்களேன், இந்த மிஸ்ட்டுலாம் நம்ம ஊர் பக்கம்லாம் அவ்வளோக்கா பார்க்கவே முடியாது. அதனால் இந்த மிஸ்ட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜில் கிளைமேட்டுக்கு நல்லாவே இருந்தது. இங்கே பீடம் ஒன்று வாங்கி சாப்பிட்டோம். ஆஹா, அருமை, சூப்பராக இருக்குது. எவ்வளோ பீடம் நல்லாவே இருந்தது. கொரோனா டைமுங்கிறதுனால ஃபுல்லாக க்ரௌடு எதுவும் இல்லை, அதனால் ரொம்பவே சைலன்ஸாக இருந்தது, ரொம்ப சைலண்ட்டு. அப்படியே அந்த குருவி கத்துற சவுண்டு, அந்த பறவைங்க கத்துற சவுண்ட்லாம் அவ்வளோ அழகாக கேட்டுச்சு. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. நாங்கள் கொஞ்சம் பார்த்துருக்கிறப்பே மிஸ்ட்டு லைட்டாக கிளியர் ஆச்சு. ஸோ அப்போ எடுத்த வீடியோ தான் அது. லைட்டாக வியூ தெரிஞ்சுது, அந்த சிட்டி வியூ லைட்டாக தெரிஞ்சுது. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, சூப்பராகவே இருந்தது. எனக்கு இங்கே கொடைக்கானலில் பிடிச்சதே பார்த்திங்கன்னா இந்த மிஸ்ட்டு தான். அப்படியே கொஞ்ச நேரம் இருக்குது, டக்கு டக்குன்னு மூவ் ஆகிடுது, மறுபடியும் மிஸ்ட்டு வருது, மறுபடியும் மூவ் ஆகிடுது. ஸோ பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. என்ன அவ்வளோக்கா வியூ பார்க்க முடியல அப்படின்னால அந்த மிஸ்ட்டு நவர்றதே ஒரு வியூ தாங்க, அழகாக இருந்தது. அடுத்து க்ரீன் வேலி வியூ பாயிண்ட் வந்தோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் க்ரௌட் அதிகமாகவே இருந்தது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளேசஸ்லாம் பார்த்திங்கன்னா க்ளோசஸில் தான் இருந்தது. ஆனால் இங்கே நிறைய குரங்குங்க இருந்தது. அப்புறம் அந்த மிஸ்ட்டு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மேலே பாருங்கள் ஃபுல்லாக மிஸ்ட்டு. அது நல்ல ஒரு மிஸ்ட்டு இருந்தது. இங்கே வந்து நின்று உடனேமே அவ்வளோ மிஸ்ட்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிடுச்சு. பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்தது பார்க்கவே. ஆனால் குரங்குங்க அங்கேயும் இங்கேயும் நிறைய இடத்துல இருந்ததுங்க, விளாண்டுக்கிட்டு ஜாலியாக நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு.
அடுத்து அந்த வியூ பாயிண்ட்லேருந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வேக்ஸ் மியூசியம் இருந்தது. இதுதான் அது நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, இதுதான் அந்த வேக்ஸ் மியூசியம். அதாவது மெழுகு சிலையிலேயே எல்லா உருவமும் வடிவமைச்சிருப்பாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஆனால் இதுக்கு அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 40 ரூபா பெர் ஹெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா வாங்குறாங்க. 40 ரூபா கொஞ்சம் அதிகம்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஊட்டியிலும் இதே மாதிரி ஒன்று இருந்தது, தொட்டப்பேட்டை போகிற வழியில் ஒன்று இருந்தது. ஆனால் அங்கே கொஞ்சம் ஒர்த்து தான், ஏன்னா அந்தளவுக்கு நிறையா இருந்தது. ரொம்ப நேரம் அதை பார்த்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்காங்க. ஒருவேளை போக போக இன்னும் டெவலப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட்டு ஓகே தான், புதுசாக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு புதுசாகவே இருக்கும், நல்லாயிருக்கும், பார்க்கலாம். பட் ஆல்ரெடி நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க அப்படின்னா இங்கே போகிறது வந்து கொஞ்சம் உங்கள் விருப்பம்னு வைங்களேன். இன்னும் போகணும். நான் அவ்வளோதான் நினச்சேன், இன்னும் கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரில, பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேப்பராக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடிய வேண்டியதாக இருக்குது. இந்த ரூட்டில் தான் போகணும். பட்டு நிறைய பேர் மேலெல்லாம் வந்து வந்தவங்ககிட்ட கேட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ போயிட்டுருக்கோம். இந்த ரூட்டு ரொம்பவே போயிட்டே இருக்குது. பாதை படிக்கட்டு இல்லை, ஃபுல்லாக இதுதான். இன்னும் போயிட்டே இருக்குது, 2 வரைக்கும் போகுது. எவ்வளோ தூரம் தெரில. சரி வாங்க பார்ப்போம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் இங்கேன்னு இல்லை, எங்கே போனாலும் சரி இந்த மாதிரி பாலித்தீன் பேப்பரு, இந்த குப்பை இந்த மாதிரி எதுவுமே போட வேண்டாம். பாக்கெட்டில் வச்சு வெளியே வந்து எங்கேயாவது டஸ்ட்பின் இருக்கும் அங்கே போடுங்க. ஏன்னா இந்த மாதிரி இடத்துல போட்டுங்க பாருங்கள், நிறையா குப்பை இருக்குது. பார்க்கவே ஒரு நேச்சரை வந்து நம்ம தான் வந்து கெடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி எந்த ஒரு கவர்ஸும் சரி, வாட்டர் பாட்டில் எதாக இருந்தாலுமே நீங்கள் வந்து வெளியே டஸ்ட்பின் எங்கே இருக்கோ அங்கே போய் போடுங்க. இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் போட வேண்டாம். இவ்வளோ தான் எங்கே போகிறோன்னு பார்க்குறீங்களா, டால்ஃபின் ஹவுஸ் தான். ஸோ தண்ணியெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்குது இந்த இடம். கொஞ்சம் சின்ன ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒரு இடம். எப்பா வாவ், இன்னும் போகணும், வாங்க போகலாம். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டால்ஃபின் ஹவுஸ் போகிற வழி தான். இது வந்து நடந்து தான் போக முடியும். ரோடுன்னு சொல்ல முடியாது இந்த பிளேஸை, பாறையாக தான் இருக்கும் ஃபுல்லாக. கொஞ்சம் தூரம் வந்து கான்க்ரீட் ரோடு மாதிரி போட்டிருப்பாங்க. அப்புறம் அதுக்கு மேலே ஃபுல்லாக மண் தடமாக இருக்கும். அதுக்கப்புறம் பாறை, மேடு பள்ளம் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் வயசானவங்க, இல்லை கொஞ்சம் நடக்க முடியாது, லெக் பெயின் இருக்கிறவங்க எல்லாமே இந்த இடத்துக்கு வராமல் இருக்கிறதே பெட்டர் தான். இல்லை ஃபஸ்ட் டைம் பார்த்தே ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வரலாம், தப்பு இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஒர்த்து தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு. நல்லாயிருக்கும், பார்க்கலாம். அப்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் மிஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மிஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் நல்லாவே ஃபுல்லாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம். ரொம்பவே பக்கத்தில் இருக்கிறவங்களே கண்ணு தெரியல, அந்தளவுக்கு வந்து மிஸ்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு, புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. செம மிஸ்ட்டாக இருக்குது ஃபுல்லாக. சரி இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரில. சரி வாங்க போகலாம். ஒரு வழியாக வந்தாச்சுங்க. இதுதான் டால்ஃபின் ஹவுஸ். கொஞ்சம் மிஸ்ட்டாக இருந்தது, இப்போ தான் கொஞ்சம் கிளியர் ஆச்சு. அதனால தான் இப்போ வீடியோ எடுத்தோம். நல்லா இருந்தது. அந்த எண்டுக்கு தான் இப்போ போக போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இதுதான் எக்கோ ராக், அந்த இடத்துக்கு போயிட்டு போயிடலாம். அதாவது எக்கோ ஆகுமா, நம்ம சவுண்டு போட்டால் எக்கோ ஆகுமா, அந்த இடத்த பார்த்துட்டு அடுத்து டால்ஃபின் ஹவுஸ் வரலான்ட்டு அங்கே போயிட்டுருக்கோம். அது இங்கேருந்து பக்கம்தான். அதை தாண்டி டால்ஃபின் ஹவுஸ் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தோம்னாவே அந்த எக்கோ ராக் பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரியே நான் ஃபஸ்ட் பார்ட்லேயே சொல்லியிருப்பேன், இங்கே வந்து நீங்கள் எது வாங்கினாலும் சரி நார்மல் ப்ரைஸோட டபுள் மடங்காக தான் இருக்கும். அதாவது மேகி நம்ம ஊரில் 20 ரூபா அப்படின்னா இங்கே 40 ரூபா அந்த மாதிரி தான் வரும். ஏன்னு நான் அவங்கக்கிட்டே கேட்டேன். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருந்து தான் எல்லாமே மேலே வருமா, அதனால தான் வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அவங்க. இதுதான் டால்ஃபின் ஹவுஸ் எண்டு. இங்கேருந்து பார்த்தா அப்படி என்ன தான் இருக்குது. பயமாக தான் இருக்குது.
அந்த எண்டுலேருந்து பார்க்க ரொம்பவே பயமாக இருந்தது. ஆனால் எங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அது ஒரு வியூ பாயிண்ட் தான் போல் இருக்குது. அது வந்து ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருக்கும், எங்களுக்கு சரியாக அந்த வியூ தெரியல, வீடியோலையும் சரியாக கவர் பண்ண முடியல. ஆனால் அதுவும் ஒரு வியூ, அந்த வியூவிலேருந்து பார்க்குறப்ப இன்னுமே பயமாக இருந்திருக்கும். அந்த வியூ கொஞ்சம் மிஸ்ட்டாக இருந்தனால அந்தளவுக்கு இல்லை. இது டால்ஃபின் ஹவுஸ் போகிற வழி. கரெக்டாக ஒரு செக் போஸ்ட் வரும், அதை தாண்டி லெஃப்ட்டு கட் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்தீங்கனாலே கடலாக இருக்கும். அந்த இடத்துல தான் லிரில் ஃபால்ஸ் இருக்குது. அதாவது இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, லிரில் விளம்பரத்தில் வருமாம்மா அந்த ஃபால்ஸு. நல்லா இருந்தது ஃபால்ஸ் பார்க்க. இங்கே ரோட்டு மேலே இருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஃபால்ஸ். அங்கே தெரியுது இல்லைங்களா, அதுதான் வந்து அந்த ஃபால்ஸ். இங்கே நீங்கள் கார் பார்க் பண்ணிவிட்டு கீழே நடந்து போய் ஃபால்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. தண்ணி பயங்கர ஜில்லுன்னு இருந்தது. குளிக்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்லை இங்கே. இந்த தண்ணியெல்லாம் குளிக்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. ஹீட்டர் இல்லைனாலும் குளிக்கவே முடியாதுங்க, அந்தளவுக்கு ஜில்லுன்னு இருக்குது. அந்த ஃபால்ஸை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கெலாம் கொஞ்சம் சாக்லேட்ஸ் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கிளம்பவே மனசு இல்லாமல். ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது ஒரு மெமரபிள் டேன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. நேச்சர், ஃபுல் நேச்சராக தான் இருந்தது. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்காக. இன்னும் இதில் நிறைய பிளேஸ் விட்டு போச்சு. ஏன் அப்படின்னா டே 10ல் 2 நாளில், அது கொரோனா பீரியடில் வந்து பார்த்தோம்னா எங்களால் எவ்வளோ பிளேஸ் தான் போக முடிஞ்சுது, கொஞ்சம் பிளேஸ்லாம் லாக்கில் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.